அனைவருக்கும் அன்பு வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் இந்த தருணம். இந்த சந்தர்ப்பத்தில், இந்த தருணத்தில் இரண்டு ஆளுமைகளை வாழ்த்துவதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இதை யதார்த்தமாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி காலகட்டங்களில் ஆக்சுவலாக நான் ஸ்ரீ சசிகுமார், ஃபவுண்டர் ஆஃப் ஞான சஞ்சீவனம் குருகுலம். வி ரன் அ கம்யூனிட்டி கால்டு மிஷன் மில்லேனியர் கிளப் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி ரன் பண்ணுறோம். இந்த கம்யூனிட்டி மூலிமா மில்லேனியர் மைண்ட் செட்டை ஆண்டர்ப்ரனர்கிட்ட இன்றைக்கி உருவாக்கணும்னு சொல்லிட்டு வி ஆர் ரன்னிங் எ கம்யூனிட்டி அண்ட் வி ஆல்சோ ஃபார்மிங் எ ஆண்டர்ப்ரனர்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, ஆண்டர்ப்ரனர்ஸை பில்ட் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி பண்ணும்பொழுது வி ஹாவ் அ டேட்டா. ஒரு டேட்டா சொல்லுது, ஒரு 5 வகையான முக்கியமான ஒரு டேட்டா சொல்லுது. டேட்டா நம்பர் 1, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் ஏன் ஃபெயில் ஆகிறாங்கங்கிறதுக்கு 5 காரணங்கள் இருக்குது. அது முதல் காரணம், த டாப் போஸ்ட் க்ரைட்டீரியா த ஃபேக்ட். அப்படி என்னன்னு கேட்டால், ஃபைனான்ஸ் அசஸ் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ். நமக்கு ஃபண்டு தேவை, கேபிட்டல் தேவைப்படுது. ஒரு ஆர்கனைசேஷனை ரன் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கேபிட்டலை ரன் பண்ணுறதுக்கு அதற்கான ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இல்லை, ப்ராப்பர் அசிஸ்டன்ஸ் இல்லாததுனால 58% ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு டேட்டா சொல்லுது. 2023 நிதி ஆயோக் அதை சொல்லுது. டேட்டா நம்பர் 2, ஃபேக்ட் நம்பர் 2, இன்றைக்கி இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஸ்டார்ட் அப்ஸ் மார்க்கெட் டிமாண்ட் என்ன, நான் பண்ணுற ப்ராடக்டினுடைய மார்க்கெட் டிமாண்ட் என்ன, நான் பண்ணுற சர்வீஸினுடைய மார்க்கெட் ஸ்கோப் என்ன, மார்க்கெட் ரீச் என்ன அப்படிங்கிற டேட்டா என் கையில் இல்லாததுனால 47% ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில் அப்படின்னு சொல்லுது. அண்ட் ஃபேக்ட் நம்பர் 3, நியர்லி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் ஸ்கில்ஸ், நீங்கள் அந்த ஸ்கில் செட்டுன்னு சொல்லுவோம், இந்த ஸ்கில் செட்டை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி என்கிட்ட இல்லை. நான் ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு பிஸ்னஸ் பர்சன், பட் என்னுடைய ஸ்கில்லை நான் என்னுடைய எம்ப்ளாயீஸை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர் நாலேஜ் என்கிட்ட இல்லை, ப்ராப்பர் சிஸ்டம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் நியர்லி 52% ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் கெட்டிங் ஃபெயில் டியூ டு த நான் ப்ராப்பர் ட்ரெயின் டு த ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஃபேக்ட் நம்பர் 4, ரொம்ப முக்கியமான ஃபேக்ட், 72% ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் ஃபெயிலிங் பிகாஸ் ஆஃப் நான் அடாப்டேஷன் டு த டெக்னாலஜி. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி கூட எந்த ஸ்டார்ட் அப் அடாப்ட் ஆகலையோ, எந்த கம்பெனி அடாப்ட் ஆகலையோ, நியர்லி 72% ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபேக்ட் நம்பர் 5, எந்த ஒரு ஸ்டார்ட் அப் ஆர் எந்த ஒரு பிஸ்னஸ் பர்சன் ஒரு ப்ராப்பரான ஒரு நெட்வொர்க் பண்ணலையோ, நீங்கள் ஒரு நெட்வொர்க்கிங்கில் இல்லை, இஃப் யூ கான்ட் ஏபிள் டு நெட்வொர்க் வித் த பீப்புள் ஹூ வி அலாங் வித் அப்படின்னா நீங்கள் 3.1 டைம்ஸ் ஆஃப் த க்ரோத்தை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுது. நான் ஏன் இந்த 5 பாயிண்ட்டை சொன்னேன்னா, இங்கே நான் என்ன விட்னஸ் பண்ணேன், ஃப்ரம் மார்னிங்லேருந்து நான் என்ன விட்னஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த திருமூர்த்தி அண்டு மனோகரன். இந்த திருமூர்த்திங்கிறது மூர்த்தி, மூளை. இந்த மனோகரன் அப்படிங்கிறது வில் பவர். இந்த மூளையும் வில் பவரும் சேர்ந்தால் இந்த 5 பேராமீட்டருக்குமான சொல்யூஷன் ஐ கேன் ஏபிள் டு விட்னஸ். ஸோ தட் ஐ எம் ஹியர் டு விஷ் தோஸ் 2 people who can run the wisdom to the entrepreneur. ஸோ இது வெறும் சிஸ்டமாக பார்க்கல, இது வெறும் ப்ராசஸாக பார்க்கல, திஸ் இஸ் அ ப்ராசஸ் டு என்ஹான்ஸ் த பீப்புள் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ ஐ பர்சனலி விஷ் போத் ஆஃப் த பீப்புள் ஹூ ஒர்க் ஹார்ட் டு த என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் த பீப்புள். ஒரு 2 விஷயத்தை நான் நிறைவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா சாப்பாடு ரெடியாக இருக்குது, நாமளும் ரெடியாக இருக்கோம். வி நீட் டு கோ ஃபார் த லஞ்ச். நாங்கள் இந்த மிஷன் மில்லியனர் கிளப் சார்பாக நாங்கள் நிறைய மில்லியனர்ஸை விசிட் பண்ணி ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணோம். ஹவு உங்களுடைய என்ன மாதிரியான ஒரு ஹேபிட் சிஸ்டம் மேக்கிங் டுவர்ட்ஸ் த க்ரோத் அப்படிங்கிறதுல 2 பேரை என்னால் மறக்க முடியாத நபர். ஒன்று ராம்ராஜ் காட்டன் நாகராஜ் ஐயா, இன்னொன்று சென்னை சில்க்ஸோட சேர்மன் சந்திரன் ஐயா. நியர்லி நிறைய பேரை நான் இன்டர்வியூ பண்ணேன், பர்சனலாக இன்டர்வியூ பண்ணி ஒரு புக்கு கூட நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஐ ரெக்வஸ்டட் மனோகரன், நீங்கள் வந்ததுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் புக்ஸ் இருக்குது, யூ கேன் கிவ் யுவர் வெல்விஷர்ஸ் ஆஸ் அ டோக்கன் ஆஃப் லவ் அப்படின்னு இப்போ தான் நான் சொன்னேன். ஸோ இந்த புக்கை October 25th நாங்கள் லான்ச் பண்ணோம், ரிலீஸ் பண்ணோம். தேங்க்யூ. ஸோ அவங்க 2 மில்லியனரும் சாதாரணமாக இருந்து சாமானியராக வளர்ந்தவர்கள். அது ஒன்றும் பெரிய பிறக்கும்போதே கோல்டு ஸ்பூனோடைய சில்வர் ஸ்பூன்லேயே பிறக்கலை, சாதாரணமாக இருந்து மில்லியனராக மாறினவங்க. அவங்ககிட்ட ரெண்டு பேரும் சொன்ன காமன் பாயிண்ட்டை இவங்க 2 பேர்த்திட்ட பார்த்தேன். அதனால் ஐ வாண்ட் டு கோட் இட். அதை நான் ஒரு அண்டர்லைன் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன். ராம்ராஜ் ஐயாட்ட கேட்குறோம், ஐயா நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக இருக்கிறீங்க, இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு ரீட்டைல் பிரான்ச்சஸ் இவ்வளோ நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க,
இது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா, இல்லை இந்த வளர்ச்சியை நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்டதா, இல்லை எதுதான் உங்களுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் டு க்ரோ திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லும்போது அவர் ஒரு பதில் சொல்கிறாரு. ஒட்டிய வயிறும் ஒடுங்கின கன்னத்தையும் நான் இந்த தறி ஓட்டுறவங்ககிட்ட பார்த்தேன். அவங்க சட்டை கூட போடாமல் எனக்கு சட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. நான் அவங்ககிட்ட துணி வாங்கணும், ஃபேப்ரிகேஷன் வாங்கணும்னா நீங்கள் சட்டை போட்டால் தான் நான் வாங்குவேன்னு சொல்லி அவர்களுடைய வளர்ச்சிக்கு நான் முதன் காரணமாக வைத்தது தான் இந்த வளர்ச்சியினுடைய காரணம்னு சொல்கிறார். தி வெரி கோர் பாயிண்ட். The people who supply for you, the people who being a vendor for you, you should take care of them and you should take care of their growth. You will grow automatically. இதே கேள்வியை சந்திரன் ஐயாட்ட வச்சோம். ஐயா, வாட் இஸ் த பர்பஸ்? இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருக்கு. அப்படி கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபேக்ட்ரியில் என்னை கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. வாப்பா பாருப்பா அப்படின்னு ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை காட்டுறாரு. இட் இஸ் அ ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மில். நீங்கள் அந்த காங்கேயம் ரோட்டில் அவருடைய மில்லை போய் பார்க்கலாம். இட் இஸ் 100% ஃபுல்லி ஆட்டோமேட்டட். அப்படி ஒரு ஆட்டோமேஷனை நீங்கள் வெளியே பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. தேவை 100% ஆட்டோமேட்டட். அவர் அங்கே நின்றுட்டு சொல்கிறாரு, வாட் இஸ் த பர்பஸ்? இவ்வளோ பெரிய இப்போ நீங்கள் குமரன் தங்க மாளிகை வச்சுருக்கீங்க, நீங்கள் சென்னை சில்க்ஸ் நடத்துகிறீங்க. வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் இட்? இவ்வளோ தொழிலை நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான பர்பஸ் என்னன்னு சொல்லும்போது அவர் ஒரு விஷயத்த சொன்னார். எங்கள் அப்பா முதல் அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் விற்கும் பொழுது கையில் கடன் ஆகி அந்த பொருளை வியாபாரம் பண்ண முடியாமல் நின்னார். அன்னைக்கு வியாபாரம் பண்ண முடியாமல் நிற்கும் பொழுது அந்த கடனை எதிர்கொள்றதுக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு என் கூட இருக்கிற எனக்கு சப்ளை பண்ணுற வெண்டாஸ் யாரும் கடன்காரராக இருக்கக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்திற்காக நான் இந்த தொழிலை பண்ணுகிறேன்னு சொன்னார். See the level of intensity where they are looking forward the purpose of their business. என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பேரம் பேத்தி நல்லா இருக்கணும்னு ராம்ராஜ் ஐயாவும் சொல்லலை, சந்திரன் ஐயாவும் சொல்லலை. They were very conscious about the vendors. They are very conscious about the people who along with them. Those அந்த ரெண்டு பேருடைய மேஜர் அந்த குவாலிட்டியை இந்த ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் பார்த்தேன். I just want to appreciate. So because the level and the standard which I have evidenced is, it is not for the growth for the self company. It is obviously when you grow, obviously your vendor will grow, your people will grow, your team will grow. So those kind of things inge na evidence pannala. I'm really happy and really it's been honor to be here. Actually originally enoda schedule eniki illa, but God's grace I would not be missed in the program miss பண்ணாம வர்றதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. I personally wish மனமார்ந்த எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் இவர்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தொட்ட பிரார்த்தனையை முன்வைத்து உங்களுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வெளிப்புடன். தேங்க்யூ பிரதர். கீப் கோயிங், கீப் ஸ்ப்ரெடிங் தி பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ. I just want to honor you. நிறைவாக நீங்கள் வில்வான்னு ஏன் பேர் வச்சிங்கன்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உண்மையை சொல்கிறேன். வில்வ இலை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. வில்வானுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஏன் சிவன் கோயிலில் அல்லது அந்த எனர்ஜி, ஏன்னா எனக்கு எனர்ஜி பற்றி மட்டும்தான் தெரியும், நான் எனர்ஜி பற்றி மட்டும்தான் பேச முடியும். ஆக்சுவலாக இந்த வில்வ இலையினுடைய முக்கியத்துவமும் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எனர்ஜி நீங்கள் அது ஒரு எனர்ஜி எடுத்துக்கும். அது யாருக்கு இருக்குதோ, யாருக்கிட்ட வச்சுருக்கிறாங்களோ அது கண்டிப்பாக அது ஸ்ப்ரெட் பண்ணும். அந்த எனர்ஜியை அது ஒரு இடத்துல அக்குமுலேட் பண்ணிக்கும், அந்த எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணும். அந்த மாதிரி வில்வாங்கிறது ஒரு சர்டன் எனர்ஜி எடுத்துக்கிட்டு அது எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் அதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேர்த்துக்கிட்டு இந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணட்டும் அப்படிங்கிற அந்த கோர் கருத்தோடு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்தேன். நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வெளிப்புடன். நன்றி.